தடுமாறவே மாட்டீங்க. உங்க பாதை ராஜ பாதையா மாறும். உங்க இருதயத்துல விசாலம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலம் உண்டாகும். நெருக்கெல்லாம் மறைந்து போகும், குறைவெல்லாம் மறைந்து போகும். பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு வரும். ஏன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கை கொள்ளும் போது என்ன நடக்குதான் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க எடுத்து செய்யற வேலை வாய்க்குங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இருந்து அந்த 1 லட்சம் பல மடங்கா பெருக கர்த்தர் கிருபை செய்வா. உங்க ஆசீர்வாதம் பெருகும். உங்க வேலையில உயர்வு வரும். உங்களோட தொழில உயர்வு வரும். உங்க போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த வசனத்தோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நீங்க செய்யறதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா. எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, என்னப்பா இவன் செய்யறது எல்லாமே வாய்க்குது. சின்னதா ஒரு வேலை தொடங்கணும், அது இப்படி பெரிய வளர்ச்சியா இருக்கு. சின்னதா ஒரு கடை தொடங்கணும், அது ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்கு. ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தவனை ஒருத்தனாலும் தடை பண்ண முடியாது. ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை துரத்துறாங்க, அங்க போனாலும் ஆசீர்வாதமா இருக்கு. அங்கிருந்து துரத்துறாங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் ஆசீர்வாதமா இருக்காங்க. கடைசியில அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஆஹா இவன் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனை தொட்டா நம்ம கெட்டன்னு சொல்லி உடனே தப்பு செஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவனோட வந்து ஒப்புரவாயிட்டாங்க. ஏன்னா எங்கடா தேவனுடைய கோபாக்கன நமக்கு நேரா திரும்பிற போது சொல்லி அந்த பயத்தை கர்த்தர் உண்டாக்குனார். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும்னா நீங்க வேத வசனத்தை வாசிங்க. தெரியுதோ தெரியலையோ வாசிங்க. வாசிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் காரியங்களை புரிய வைப்பா. தெரிஞ்சாலும் தெரியும், தினமும் வாசிங்க. ஒரு வசனம் இல்லைங்க, நல்லா வாசிங்க. ஒரு நேரம் ஒதுக்குங்க, ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. தானியேல் என்ன பண்ணாரு? தினந்தோறும் 3 வேளை என்ன பண்ணாரு? ஜெபித்தார். உங்களுடைய ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. வேத வாசிப்புக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. பொண்டாட்டிக்கும் கொடுக்காதீங்க, புருஷனுக்கும் கொடுக்காதீங்க, பிள்ளைக்கும் கொடுக்காதீங்க, சொந்தக்காரனுக்கும் கொடுக்காதீங்க. அது எவ்வளவு பெரிய பிசினஸா இருந்தாலும் இந்த டைம் பிரேயர் டைம் இதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அட்டன் பண்ணுவேன், பேசுவேன் சொல்லுங்க. அந்த பழக்கத்துக்கு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 1. 2வது, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். நல்ல கவனிங்க. இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் வேதத்தையும் வாசிக்கிறவனா இருந்தான். நல்லா கவனிச்சிங்க. வேதத்தையும் வாசிக்கிறவனா இருந்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த ஊழியக்காரனாகிய மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான். ஏன்னா மோசேயின் மூலமாக கொடுக்கிறது யாரோட வார்த்தை தான்? தேவனுடைய வார்த்தை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க தினசரி வாசிக்கிறதுக்கு கையில வேத புத்தகம் இருக்கு. ஆனா இன்றைக்கு காலத்துக்குரிய செய்தியை கொடுக்கிறது ஆண்டவர் யார் மூலமா கொடுக்கிறார்? உங்களுக்குன்னு கொடுத்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த எசேக்கியாவை போல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தையும் அனுதினமும் வாசிக்கணும், தியானிக்கணும், கை கொள்ளணும், அதை ஆராய்ச்சி செய்யணும். அதோடு கூட சபைகளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கும் நீங்க முழுமையாக கீழ்ப்படியும் போது அங்க எசேக்கியா என்ன ஆசீர்வாதத்தை பெற்றா பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று.